வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம டிஎன்டெட் 2017 பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் பார்ட் 19 பார்க்க போறோம். இன்றைய தத்துவம்: உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்பொழுது தவறான பாதையில் நீ பயணிக்கிறாய் என்று அறிவாய். சுவாமி விவேகானந்தர். இன்னைக்கு நம்ம வரலாறுல பார்த்தீங்கன்னா 10வது லெசன் மாபெரும் புரட்சி பார்க்க போறோம். இந்த புரட்சி என்ன காரணம், இந்த புரட்சி நடக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒரு மாபெரும் ஒரு சோதனை ஏற்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்களிடையே பார்த்தீங்கன்னா தோன்றிய புரட்சி தான் மிகவும் முக்கியமான புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படுறது. இந்த புரட்சியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிஞர்கள், வெளிநாட்டு அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்மளுடைய இந்திய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வர்ணிக்கிறாங்க வரலாற்றுல. இந்த நிகழ்வு நடைபெற காரணமான மிகப்பெரிய பொருளாதார காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கில ஆட்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சீரழிவு நோக்கி போய்கிட்டே இருக்கும். அவங்க வர்த்தகம் வியாபாரம் மட்டுமே அதிகமாக வளரும். ஆங்கிலேயர்கள் மட்டும் செல்வ செழிப்புல அதிகமாக மிதந்துகிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள்கிட்ட மிகப்பெரிய வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். அதுவும் மக்களுடைய நலன்ல சிறிதும் அக்கறை இல்லாமல் மக்களுடைய அனைத்தும் உறிஞ்சப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்களிடையே ஏற்பட ஆரம்பிக்கும். இது பொருளாதார காரணம்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சமுதாய காரணம்னு பார்த்தீங்கன்னா மத மாற்றம். அதாவது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவர்களாக மாறுது, கிறிஸ்தவர்களாக மாறவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரும்போது அவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு ஒரு நிலை ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம்னா இராணுவ காரணங்கள். இராணுவ காரணம்னு பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பொதுப்பணி படை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதன்படி பார்த்தீங்கன்னா ஆங்கில வீரர்கள் கடல் கடந்து போய் போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் தாடி மீசைகள் எல்லாம் எடுத்து சவரன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களுக்கு அறிவுறுத்துறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சீக்கியர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்கும். அடுத்தபடியாக முக்கிய நிகழ்வுன்னு பார்த்தோம்னா என்ஃபீல்டு துப்பாக்கி அறிமுகப்படுத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு தடவி இருக்கு, அதாவது மாட்டினுடைய கொழுப்பு தடவினா ஒரு தோட்டம் அதில் இருக்கும், அதை எடுத்துட்டு தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்போ என்ன பண்ணுவார்னா ஃப்ராக்ஃபூரில் பிராமண வீரர் ஒருவர் முதல்ல மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா அந்த தோட்டவை நான் தொடமாட்டேன், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா 34வது பிரிவை சேர்ந்த காலாட் பிரிவில் தான் அவர் வேலை செய்தார். ஏப்ரல் 18, 1857ஆம் ஆண்டு அவர் அங்கே இருக்கிற அதிகாரியை சுட்டு கொன்றுவார். அவன் என்ன பண்ணுவாங்க, இவரை தூக்கில் போட்டு இவரையும் கொன்னுடுவாங்க. இதுதான் முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த கலவரம் நடக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கலவரம் நடக்கும்போது டெல்லி, கான்பூர், லக்னோ, மத்திய இந்தியா போன்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்தந்த பகுதிகளில் ஒவ்வொருத்தங்க தலைமை தாங்கினாங்க. டெல்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்துக்கோங்களேன், டெல்லியில் முகலாய மன்னர் 2ஆம் பகதூர் ஷாவோட தலைமையில் நடைபெறும். அதே போல் கான்பூர் பார்த்தோம்னா கான்பூரில் தாந்தியா தோப் அவர்கள், லக்னோவில் ஹஜ்ரத் மஹால் அவர்களும், மத்திய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி அவர்களும் தாந்தியா தோப் அவர்களும் இருப்பாங்க. இவங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா புரட்சிக்கு தலைமை வைப்பாங்க. இறுதியில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலர்களால் முற்றுகையிடப்பட்டு தோல்வியை தழுவிடுவாங்க இந்த புரட்சியில். இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக எல்லாமே தேவையான படைகளும் கிடைச்சிது, அவங்களுக்கு தேவையான பொருளுதையும் உடனடியாக ரயில்வே ஏற்படுத்தப்பட்டதுனால அவங்களுக்கு தேவையான பொருளும் உடனடியாக அவங்களுக்கு கிடைச்சிது. தொலைத்தொடர்பு சாதனங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேகமாக அவங்களுக்கு செய்திகள் அனுப்ப வசதியாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு அது போய் சேரலை. இந்திய மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றது, ரீச் ஆகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலகி காணப்பட்டது மிகப்பெரிய காரணமா அமைஞ்சுது. இதனுடைய விளைவு அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விளைவு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முடிவுக்கு வரும். கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்துடும். அதோட பார்த்தீங்கன்னா நேரடியா இங்கிலாந்து மகாராணி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நடக்க சூழ்நிலை வரும். அது பார்த்தீங்கன்னா மகாராணி பேரறிக்கை வெளியிடுவாங்க. 1858 நவம்பர் 1ஆம் நாள் அலகாபாத் நகர்ல இவங்க அந்த பேரறிக்கையை வெளியிடுவாங்க. இதை வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் முதல் அரச பிரதிநிதியாகவும் கானிங் பிரபு இதை வாசிப்பாரு. அதனுடைய அம்சம் நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது 15 பேர் கொண்ட குழு 15 பேர் கொண்ட குழு ஒன்றிணைக்கப்பட்டு அதன்படி நிர்வாகம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராணி அவர்கள் பேரறிக்கை விடுவாங்க. இதன் மூலமா என்னன்னா இந்த போர் கட்டுக்குள்ள வந்துடும். இந்த புரட்சி நம்மளுடைய முதல் சுதந்திர போரை கூட வர்ணிக்கிறாங்கிறது மறக்க முடியாத விஷயம். அடுத்தபடியாக
தமிழகத்தில் நாயக்கர்கள் ஆட்சி. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா 3 விதமான நாயகர்களுக்கு வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள், அடுத்தபடியாக செஞ்சி நாயக்கர்கள் சொல்லிட்டு 3 விதமான நாயக்கர்கள் வந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க. இந்த நாயக்கர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம விஜயநகர பேரரசு இருக்கு இல்லையா, அந்த தெற்கு மண்டல பகுதியில் வந்து பிரதிநிதியா விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் வந்து கிருஷ்ணதேவராயர் அவர்கள் வந்து நியமனம் பண்ணுவார். அவங்களுடைய வழி வந்தது தான் மதுரை நாயக்கர்கள் வம்சம்னு சொல்லுவாங்க. விஸ்வநாத நாயக்கர் பார்த்தீங்கன்னா மிகவும் திறமையானவர், மிகவும் வந்து வீர தீர செயல்கள் புரியறதுல திறமையாக விளங்கினவர். இவர் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை அப்படிங்கிற முறையை வந்து இவர் வந்து அறிந்து அதை செயல்படுத்தியிருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா இவர் மக்கள் வந்து காவல் பிச்சை அப்படிங்கிற வரியை வந்து இவங்களுடைய காலத்தில் செலுத்தப்பட்ட வரி முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருடைய நாயக்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் ஆட்சி காலம் வந்து ஒரு புதிய சகாப்தம் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு முன்பு வந்து ஒரு 6 அரசர்கள் ஆட்சி செய்தாங்க. அவருக்கு பின்பு ஒரு 6 அரசர்களும் ஆட்சி செய்திருக்கிறாங்க. இவருடைய பெற்ற வெற்றிகள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல்வகையான போர்கள்லாம் செய்து போர் அனைத்திலுமே இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. கோல்கண்டா போன்ற பகுதி வரைக்கும், வேலூர், அது மட்டும் இல்லாமல் மேலும் பல பகுதிகளை வந்து விரிவடைகிற அளவுக்கு தன்னுடைய ஆட்சியை வந்து பலப்படுத்தி கொண்டாரு. அது மட்டும் இல்லாமல் இருந்து வினோத போர் வந்து இவருடைய காலத்தில் நடைபெற்றுச்சு. வினோத போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கறுப்பு போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வினோதமான போர் வந்து இவருடைய காலத்தில் நடைபெற்றது. இவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அவர்களை மிகச்சிறந்தவங்கள ஆட்சியை செயல்படுத்தி நடத்துவாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனாட்சி, அதாவது மனைவி மீனாட்சி வந்து அவங்க ஆட்சி பொறுப்பேற்று அவங்கள அடுத்தபடியான நல்ல ஆட்சியை அவங்களும் சிறப்புற்று செய்வாங்க. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் வந்து தலை சிறந்த அரசர்கள் எல்லாம் போய் இவங்களுடைய முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நிஜாம்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்தபடியாக தஞ்சை நாயக்கர்கள். தஞ்சை நாயக்கரில் பார்த்தீங்கன்னா அச்சுதப்ப நாயக்கர், சேவப்பா நாயக்கர் அவர்கள், ரகுநாத நாயக்கர் அவர்கள், விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் அப்படின்னு சிறந்து விளங்கிய அரசர்கள்லாம் இருந்தாங்க. இவர்களை பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஆட்சியின் தோற்கடிப்பு சொன்னால் அது ஆங்கிலோடைய எழுச்சி, நிஜாம்களுடைய ஆதிக்கம் போது இவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வரும். அடுத்தபடியாக செஞ்சி நாயக்கர்கள். செஞ்சி நாயக்கர்கள் பார்த்தோன்னா 2ஆம் கிருஷ்ணதேவ நாயக்கர் வந்து பல்வேறு வகையான தொண்டுகளை மக்களுக்கு செய்து தொண்டுகள் மூலமாக சிறப்படைந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா சதி என்ற அந்த உடன்கட்டையறுதல் வந்து இவர் வந்து வெறுத்தாருன்னு சொல்லலாம். இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா தேசிங் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுவார். அங்கே ஆற்காடு நவாப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து படையெடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதை வந்து செத்துருவார். அவர் செத்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறி வந்து அவங்க இறந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நினைவாக ராணிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு நகமும் உருவாக்கப்படும் இவருடைய காலத்தில். அதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ இந்த 3 வகையான நாயக்கர்களும் ஆட்சி செய்தாங்க இல்லையா, அவங்க நாயக்கர் காலத்தில் எப்படி ஆட்சி முறை இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு ஜெனரலாக தெரிஞ்சுக்கிறது உள்ளது. அவருடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா பாளையப்பட்டு முறை அப்படிங்கிற முறையை வந்து இவங்க அந்த முறையில் தான் ஆட்சி செய்தாங்க. இவங்களுடைய பொருளாதார நிலை நம்ம பார்த்தோம்னா இவங்க வர்ணாசிரம முறையை பயன்படுத்தி தான் இவங்களுடைய சமுதாய நிலை காணப்பட்டது. இவங்கள கட்டடக்கலையெல்லாம் பார்த்தோம்னா திருநெல்வேலியை அமைந்திருக்கிற கிருஷ்ணாபுரம் கோயில், நெல்லையப்பர் கோயில், தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில், ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோபுரம் மதுரை நாயக்கர் கலைக்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அதே போல் வடக்கு மண்டலத்தில் ஆயிரங்கால் மண்டபம், மூர்த்தியம்மாள் மண்டபம், சூரிய மண்டபம், வீரப்ப மண்டபம் போன்றவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து மண்டபத்தில் வந்து பொன்னான தகவல்களை பதித்தது. இது போன்ற சிறப்புக்குரிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சியில் நடைபெற்றது. தஞ்சாவூர் நாயக்கர்களை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நாயக்கர் வந்து சிவகங்கை கோட்டையில் இவரால் வந்து கட்டப்பட்டது. தஞ்சாவூர் அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிற மண்டபம், விருதாசல கோயில் மண்டபம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் வந்து விரிவாக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். அனைத்தும் வந்து உறுதியோடையும் இன்றளவும் திகழ்ந்துக்கூடிய முக்கியமான கட்டடக்கலை சான்றுகள்னு சொல்லலாம். அதே போல் நம்ம செஞ்சி நாயக்கர் பார்த்தீங்கன்னா இவங்க மாபெரும் கோபுரமான திண்டிவனத்தில் இருக்க அந்த விஷ்ணு கோயிலையும் இவங்க கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெங்கடப்ப நாயக்கர் திருவண்ணாமலையில் மாபெரும் கோபுரத்தையும் கட்டி முடித்தவங்க இவங்க தான். இது போன்ற சில கட்டடக்கலைகள்லாம் இவருடைய காலத்தில் மிகவும் சிறந்து விளங்கியதுன்னு சொல்லலாம். இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய காலத்தில் வந்து சிதம்பர புராணம், பரஞ்சோதியாரின் சிதம்பர பட்டியல், ஹரிதாசனுடைய இருசமய விளக்கம், உமரப்புலுடைய சீரா புராணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய காலத்தை சேர்ந்தது தான். ஸோ இன்னைக்கு இந்த நாயக்கர்கள் பற்றி அனைத்து விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்தபடியாக தஞ்சாவூரில் மராத்தியர்கள் ஆட்சி. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் குறுகிய கால அளவில் மட்டும் தான் ஆட்சி செய்தாங்க. யார் அந்த மராத்தியர்கள் அந்த பகுதியில் ஆட்சி செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, இதற்கு முன்னாடி 3 பாடங்களில் வீர சிவாஜி அவர்களை பார்த்தோம் இல்லையா. அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாவுக்கு வந்து முதல் மனைவி தான்
முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் நம்ம சிவாஜி அவர்கள். அவங்களுக்கு இரண்டாவது மனைவின்னு ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அதாவது துக்காபாய் அப்படிங்கிறவங்க தான், அவங்களுடைய பையன் தான் வெங்கோஜி. இவர் ஆட்சி செய்த அந்த பகுதி தான் தஞ்சாவூர் பகுதிகள். இவர் ஆட்சி செஞ்ச அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா மற்றும் செஞ்சியை கைப்பற்றி ஒரு தஞ்சாவூர் பகுதிக்கு முழுசா வந்து இவருடைய கட்டுப்பாட்டில் வெங்கோஜி அவர்கள் ஆட்சி செய்தாங்க. இவர்களுக்கு அடுத்தது இரண்டாம் ஷாஜி அவர்களும் ஆட்சி செய்தாங்க. இந்த இரண்டாம் ஷாஜி வந்து மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்த அரசர். அடுத்தபடியா அமர்சிங் மற்றும் இரண்டாம் சரபோஜ் அவர்களும் ஆட்சி செய்தாருங்க. இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்பொழுது மக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் தான் இவங்க அதிகமாக அக்கறை காட்டினாங்க. மக்கள் வந்து செழிப்பு இருந்திருக்கணும், மக்களுடைய துயரத்தை கண்டு அவங்க மிகவும் வருந்தர கூடிய அது அவங்களுடைய நிலைகளை வந்து முன்னேற்றக்கூடிய அவர்கள் திட்டங்கள்லாம் அமைக்கப்பட்டதுனால அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மிகவும் நலநிலையில் சிறந்து விளங்கினாங்கன்னு சொல்லலாம். அவருடைய காலத்தில் அறிஞர்கள்னு பார்த்தோம்னா ராம்பத தீட்சர், பாஸ்கர தீட்சர் போன்ற சிறந்த சமஸ்கிருத கவிஞர்கள்லாம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க. ஆந்திர காளிதாசர் என்று போற்றப்படும் ஆலூரி குப்பண்ணா சிறந்த தெலுங்கு கவிஞராகவும் இங்கே இருந்தார். இதெல்லாம் குறிப்பிடத்தக்க நிகழ்வு. இவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே வேலை செய்தவங்கள தான் பாளையக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க அடுத்தது பாளையக்காரர் முறையில் அவங்க வந்தாங்க. 1899ஆம் ஆண்டு அவங்க விஜயநகர பேரரசில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து எங்களோட பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பகுதிகளை கேட்டு அந்த பகுதிகளை சுதந்திரமாக இவங்க ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் சிறந்து விளைஞர்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருந்து குடிபெயர்ந்த 11ஆம் நூற்றாண்டில் தமிழகத்து வந்தவங்க. ஜெகவீர பாண்டியருடைய மகன் தான் வந்து கட்டபொம்மன் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி அதனை தலைநகராக கொண்டு அவர் வந்து ஆட்சி செய்தார். இவர் பார்த்தீங்களுடைய காலம்னு பார்த்தா 1861ஆம் ஆண்டு பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் 1890ஆம் ஆண்டு வரை பாளையக்காரர்களாக ஆனார். இவருடைய சகோதரர் தான் யாருன்னா ஊமைத்துறை அவர்கள். அவருடைய மனைவி பேர் வந்து ஜக்கம்மாள். இதை நீங்கள் பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து வரலாற்றில் இன்னி வரைக்கும் மறக்க முடியாது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களாம். அவர் சொன்னால் டைலாக் இருக்கு இல்லையா, வானம் பொழிக்கிறது பூமி விளைக்கிறது உனக்கேன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் துறையை பற்றி அவர் கேட்ட நிகழ்வு இன்றைக்கி மறக்க முடியாத விஷயம். அதான் அவருடைய தனிச்சிறப்புன்னு சொல்லலாம். அவர் வந்து ஆங்கில அரசுக்கு வரி கட்ட முடியாதனால வந்து எதுக்கு வரி கொடுக்கணும்னு கேட்டார். இதுக்கு எதிர்த்து வந்து போரிட்டு கூட கிளர்ச்சி ஏற்படுத்தினால இறுதியில் அவரை கயத்தாறு அப்படிங்கிற பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா 1879ஆம் ஆண்டு தூக்கிலிட்டுருவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பகுதிகளில் வந்து புரட்சி காரணம் பார்த்தீங்கன்னா 1800 முதல் 1801 வரை அந்த புரட்சிக்கு காரணம் வந்து மருதுபாண்டி அவர்கள். மருதுபாண்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய சிறு குறுநில அரசர்கள்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் மூலமாக ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஆங்கிலம் வந்து எதிர்க்கணும்னு முடிவு செய்தார். உடனே என்ன பண்ணாங்க, இவங்க அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபடும் போது ஆங்கிலர் வந்து அடக்குமுறையை கையாளுவாங்க. அப்போது மருதுபாண்டியர் வந்து காட்டுக்கு தப்பி ஓடிடுவார். ஆனால் அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கமுறை காட்டில் வந்து அவர் மறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது துரதிர்ஷ்டவரமாக அந்த இடத்துல புதுக்கோட்டை மன்னரால் கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயர்கிட்ட அவர் ஒப்படைக்கப்படுவார். அதோட அவரை தூக்கிலிட்டு கொன்றுவாங்க. அடுத்தபடியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பி சொல்கிறோம் இல்லையா மருதுபாண்டியர்கள், அவர்களே என்ன பண்ணாங்கன்னா கழுகு மறையச்சு அவரையும் கொன்றுவாங்க. இது நம்ம தஞ்சாவூர் மராத்தியர்களுடைய ஆட்சி. இறுதியாக வேலூர் புரட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேலூர் புரட்சின்னு பார்த்தீங்கன்னா 1801ஆம் ஆண்டு தான் இந்த புரட்சி முடிவுட்டுறதுன்னு சொல்லது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின நிகழ்வுன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் அவர்கள் சென்னை மாகாணத்தில் ஆளுநராகவும் செயல்பட்டார். இந்த புரட்சி வந்து அறிமுகமான இராணுவ காரணம் தான் இது வந்து முக்கியமான காரணமாக நம்ம முன்வைக்கிறோம். இந்த நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய மனதில் தூக்கிலிடப்பட்டாங்க. திப்புவின் மகளோட திருமண நிகழ்ச்சி வந்து ஜூன் 9, 1806ஆம் நாள் வந்து வேலூர் கோட்டில் நடைபெறும். அதை காரணமாக வச்சு தான் என்னன்னா இந்த புரட்சி வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற சிப்பாய்கள்லாம் ஒன்று சேர்ந்து திப்பு சுல்தானுடைய பரம்பரையில் இருக்கவங்க தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அரசராக நியமிக்கணும்னு சொல்லிட்டு புரட்சியில் ஈடுபட்டு அந்த கோட்டையில் இருக்கிற ஆங்கில அதிகாரிகள் அத்தனை பேரையும் அகற்றுவாங்க. இது முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி வந்து தோல்விக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோட்டைக்குள்ள குறுகிய சிலருடைய கட்டுப்பாட்டில் மட்டுமே இயங்கினதுனால குறுகிய அளவில் நடந்தது. வேறொரு மாநிலத்திலேருந்து மன்னருடைய உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஆங்கில அதிகாரிகள் சூழ்ந்து அந்த அடக்குமுறையெல்லாம் கிளர்ச்சியை ஃபுல்லாக அடக்கிட்டாங்க. இதுவே மிகப்பெரிய தோல்விக்கான காரணமாச்சு. இதனுடைய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தோல்வி முடிஞ்சால் இந்த புரட்சியில் வந்து மிகப்பெரிய தோல்வி வந்து திப்பு சுல்தான் அவருடைய பரம்பரைக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா கல்கத்தாவுக்கு அத்தனை பேரையும் அழைத்து செல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. அதோட 1857ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து சிப்பாய் புரட்சிக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம்.
இன்றைக்கு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஎன்பிசி ஸ்மார்ட் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்மளோட டிஎன்பிசி ஸ்மார்ட் சேனலில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி ஹாப்பி, எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க.